இவரை பற்றிய விவரம் தெரிஞ்சாக்கள் நீங்க நான் குறிப்பிடுற நம்பருக்கு நீங்க தகவல் தாங்க. என்னண்டா இவர் என்ன செய்கிற தவறுன்னு சொன்னா, இவர் காசு மடிக்கிற சேத்திட்டம் என்ற ஒரு சேத்திட்டத்தை செய்கிறார். இது எங்க நடந்ததுன்னு சொன்னா, பரந்தன் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள ஒரு டிகே எனும் புடவை கடையில் நடந்திருக்குது. இவர் அங்க பென்னியன் கேட்டு வந்திருக்கிறார். பேருந்து பென்னியன் கேட்டு பென்னியன் இல்லைன்னு ஒன்று ஒரு ஃபுல் கை டிஷர்ட்டை இவர் வேண்டார். ஃபுல் கை டிஷர்ட்டை வேண்டிட்டு இந்த கலவை தந்திரோபாயமான முறையில் வந்து இந்த கலவை செய்கிறார். இது காசு மடிக்கிற களவுன்னு சொல்லினோம். நான் இது 2வது வீடியோவாக பகிர்றேன். இந்த வீடியோவில் எங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், இவரை பற்றிய தகவல் தெரிஞ்சா, அதாவது இவர் பரந்தெல்லாம் இந்த சேத்திரத்தை செய்தவர், இது பல தடவை இவர் செய்திருக்கிறார். இவரை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சா எங்களுக்கு தெரியப்படுத்தின, இவர் இவ்வாறான தவறுகளை செய்யாது தடுக்க வேண்டுமானால் நீங்கள் இவரை பற்றிய தகவல்களை ரகசியமான முறையில் 077 430 8 147 என குறிக்கப்படும் நம்பருக்கு நீங்கள் தகவல் தர வேண்டும். இவர் வந்து ஹெல்மெட் அணிஞ்சிருக்கிறார். ஆனா இவரை கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் பரந்தன் டிகே டெக்ஸ் என குறிப்பிடப்படும் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள கடையில இந்த சேத்திரத்தை செய்கிறார். பெரும்பாலும் வந்து இவர் கிளிநொச்சி கிளிநொச்சி அதாவது பரந்தன் கிளிநொச்சி பகுதிகளை அண்டிய, அதாவது பரந்தன் பஸ் ஸ்டாண்டா அண்டிய பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு நபராக இருக்க கூடும். இவர் வந்து ஹெல்மெட் அணிஞ்சிருக்கிறார். இவரை உன்னிப்பா இவற்றை உடம்பு சேப்புகளை வச்சு நீங்க இவர் யார் என்ற வரையும் உங்களால தகவல் தர இயலும். இவர் இவ்வாறான களவை திரும்பவும் செய்யக்கூடாது, இன்னும் ஒரு நபர் பாதிக்கப்படக்கூடாது என்றால் நீங்கள் இதற்குரிய தகவலை எனக்கு ரகசியமான முறையில் 077 430 8 147 என குறிப்பிடப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இத்தகவலை தாருங்கள். இவற்றை உடம்பு சேப், இவற்றை நடை பாவனைகள் வந்து இவரோட சேர்ந்து திரிகிற நண்பர்கள், அதோட இவரோட சேர்ந்து திரிகிற சேர்ந்த அந்த ஊருக்குரியவர்களுக்கு இவரை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் இவருக்கு இப்படியானர்கள்ட்ட நண்பர்மார் இருக்காது, இப்படியான களவு செய்கிறார்கள்ட்ட நண்பர்மார் இருக்காது. ஆனா இப்படியான ஒரு நடபாவனையோட இருக்கிறவரை வந்து கட்டாயம் இனங்காட்டக்கூடிய மாதிரி நபர்கள் இருக்க சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதனால இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் எமக்கு அந்த தகவலை 077 430 8 147 என முகவரிக்கு தாருங்கள். அதாவது இங்க பாருங்க, இதுல வில் போடப்படுது. இவர் என்ன சேத்திட்டம் செய்கிறார்ன்றத அவதானிங்க. என்ன ஒரு நபர் கடைக்கு வர்றார், அவர் இல்லை, இந்த ஹெல்மெட் அணிந்திருக்கிறவர் தான் அதாவது திருட்ட செய்கிறவர். இவர் என்ன செய்கிறார்ன்றத உன்னிப்பாவது அணிங்க. இவர் என்ன அந்த எடுத்த டிஷர்ட்டை பேக்கு போட்டார், புள்ள பில்லை போட்டு கொடுக்குறார். கொடுத்ததன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவர் 5000 ரூபாண்ட கையில வச்சிருக்க, இவர் அந்த 5000 ரூபாய் கொடுக்குற மாதிரி அந்த பிள்ளைகிட்ட கொடுப்பார் பாருங்க. இந்த 5000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை நைஸா திருப்பி தண்ட கைக்கு எடுத்து பேர்ஸுக்கு பக்கத்துல வச்சு மடிச்சு ஒழிச்சு வச்சுட்டார். அந்த பிள்ளையின் மனநிலையில வந்து அந்த 5000 வேண்டினதாக உணரும். இதுதான் அந்த காசு மடிக்கிறதுல வந்து உள்ளுணர்வு, அதாவது அந்த உணர்வின் தன்மை வந்து இப்படி இருக்கு. இதை இவர் பயன்படுத்தி கொள்றார். அதாவது இந்த அந்த புள்ள வந்து ஏமாற்றுவார் என்ற தன்மையோட உணரையில் அவர் வந்து அந்த பேர்ஸின் சைட்டுக்கே அந்த 5000 ரூபாய் காசை வச்சிருக்கு. இப்ப என்ன எழுதிட்டார், அந்த காசை கொடுத்ததோட 200 ரூபாய் காசு கூடுதலா கொடுத்த 200 ரூபாய் காசு கூடுதலா கொடுக்குறாரு. என்னத்துக்கு சொன்னா 5000 ரூபாய் உங்கள்கிட்ட தந்திருக்கிறேன், நீங்க 4000 ரூபாய் தாளா தாங்கன்றதுக்கு, அதாவது அந்த மைண்டை மாத்துறதுக்குரிய சேர்த்துட்டு அவர் செய்யறார். செய்து போட்டு அந்த புள்ள என்ன இதுன்னு சொன்னா, இல்லைன்னா நானே மிச்சம் தாரன், அந்த 200 ரூபாய் வச்சிருக்கேன்டா. இவர் திருப்பி வச்சோன்னு இப்ப புள்ள மிகுதி காசு, அதாவது 1200 எடுத்து 3800 ரூபாய் காசை கொடுத்தோன்னே இவர் எடுத்து பேர்ஸுக்க வச்சுட்டார். ஆனா 5000 ரூபாய் அவர்கிட்ட பேர்ஸின் கரையில மடிச்சு வைக்கப்பட்டது. இப்ப என்ன கேட்கிறாருண்டா, எல்லாம் மூடியா அவர் கேட்கிறாரு என்னண்டா, எனக்கு லேஞ்சி ஒன்று தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப லேஞ்சி அந்த புள்ளதோட சரி பரவாயில்லை நான் பாரன் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ற. இது வந்து காசு மடிக்கிற சேத்திட்டம் செய்யற நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. இது பொல்லாத திருட்டு.